Hello friends, this is Karthik here. Welcome you all to the Madras Custom Studio. இன்னைக்கு நம்ம கராஜில் கஸ்டமருக்கு பழைய வண்டி கொண்டு வந்து புது வண்டியாக ரெடி பண்ணி வச்சிருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லைனப் ஃபுல்லாக RX100 அண்ட் இன்னொரு லைனப் ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்ட். ஸோ இந்த வீடியோ முழுக்க உங்ககிட்ட ஒரு பழைய RX100 இருக்கா, இல்லை அதை ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான இடத்த தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இல்லைங்க, என்கிட்ட ஒரு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு இருக்குது, அப்பாவுடைய வண்டி இருக்குது, இல்லை தாத்தாவுடைய வண்டி இருக்குது, அதை நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை வந்துட்டு என்னோடய வண்டி ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, அண்ட் இல்லைங்க சம்டைம்ஸ் என் வண்டியை எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, யூசேஜே இல்லை, ஒரு 5 வருஷம் அப்படியே கிடக்குதுன்னா அந்த மாதிரி வண்டியை நீங்கள் இந்த மாதிரி லைக் பிராண்ட் நியூ கண்டிஷன் பண்ணலாம். இல்லைங்க, சில பேர் வந்துட்டு என்கிட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி இருக்குது, அந்த வண்டியை நான் ஒரு பிக் மான்ஸ்டராக ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தான். ஏன்னா இங்கே 2 மான்ஸ்டர் வண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். டீட்டெயிலாக இந்த வண்டியெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 500cc கிளாசிக் 350லேருந்து ரெடி பண்ணுதுங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு ஃபோர்க் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஃபோர்க் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நம்ம இந்த தாத்தா சைக்கிள்லாம் தெரியும்ல எல்லாருக்குமே, ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஷாக் அப்சர்ஸ் யூஸ் ஆகும். அதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரோக் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு ஷாக் அப்சர் ஸ்ப்ரிங் மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்க்னு சொல்லும். அதே அந்த சைக்கிளில் யூஸ் பண்ணுற ஃபோர்க் சிஸ்டமே அப்டேட் பண்ணி இந்த புல்லட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோன்னே சொல்லலாம். இந்த டயர் பற்றி சொல்லணுன்னா இது வந்துட்டு ஒரு விண்டேஜ் காரில் வர டயருங்க. எவ்வளோ ஒரு மான்ஸ்டராக இருக்குது பாருங்கள். இந்த டயர் வந்துட்டு திம்சம், இது நார்மலான ஒரு டயர் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும்னா 100% கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் இந்தியாவில் ரொம்ப ஒரு ரேர் டயர். இந்த வண்டி இம்போர்ட் பண்ணி வருது. இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ஃபோர்க் செட் பண்ணிட்டோன்னா அந்த மட்கார்ட்ஸ் எல்லாம் தகுடு வாங்கி நம்மளே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணோம். அண்ட் இந்த வண்டியோட டேங்க் பற்றி சொல்லி ஆகணுங்க. 2 மான்ஸ்டர் டேங்கை கஸ்டமைஸ் பண்ணி மோல்ட் பண்ணி ஒரு சிங்கிள் டேங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z நம்ம கராஜில் பண்ணதாங்க. அண்ட் இந்த கஸ்டமர் ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். சீட்ஸ் ஃபோல்டபுள் சீட்ஸ், அதாவது சிங்கிள் ரைடரும் போகலாம், இல்லை நான் வந்துட்டு 2 பேர் ட்ராவல் பண்ணால் 2 பேர் ட்ராவல் பண்ணலாம். இல்லைங்க டபுள் ரைடர் கிடையாது, சிங்கிள் ரைடர் தான். ஜஸ்ட்டு இதை தூக்கிட்டு இதை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ரைடருக்கான சீட் தயாராகிடுச்சு. ரியர் மட்கார்டும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாப்பர் ஸ்டைப் பிலியன் வந்து ஷோ ஆஃப்க்கு தான் பண்ணுவோம். டேஞ்சர் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் பிளேட் ஆறுங்க எவ்வளோ ஒரு அழகாக அந்த டைமிங் செயின் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். கைஸ் இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி மான்ஸ்டர் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 500cc சூஸ் பண்ணுறோன்னா வண்டி நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். சேம் டைம் இவ்வளோ வெயிட்டை நம்ம கொடுக்கும்போது அது வந்துட்டு மூவிங் டைமில் நல்ல ஒரு ஈஸி மூவ்மெண்ட் இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதுவுமே ஒரு மான்ஸ்டர் சொல்லலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். எப்படி இது வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். இதில் வந்துட்டு தண்டர்பர்டோட ஃபோர்க் செட்டப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் GTயோட ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டயர் இது வந்துட்டு மட்கார்ட்ஸ் இந்த டயருக்கு மான்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டேங்க் பாருங்களேன். ஸோ அதில் ஒரு டேங்க் ஸ்டைல் மாறி இருக்கும், இதில் ஒரு டேங்க். இதில் வந்துட்டு செரி ஒயின் ரெட் வித் கோல்டில் கொடுத்துருக்கோம். சிங்கிள் சீட்டர், ரியர் மட்கார்ட் ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு, நடுவில் ஒரு பீடிங் மாதிரி. ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய பழைய ராயல் என்ஃபீல்டை நம்மக்கிட்ட கொடுத்து மான்ஸ்டராக ரெடி பண்ணலாம். இல்லைங்க என்கிட்ட வந்துட்டு ஒரு பழைய விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு இருக்குது, ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டிஸ்க் சிஸ்டம்லாம் கொடுத்து பழைய காலத்துலலாம் சின்ன டேங்க் வரும், ரொம்ப குட்டியாக இருக்கும், எனக்கு வந்துட்டு பெரிய டேங்க் வேணும். பிகாஸ் பழைய டேங்க்லாம் வந்துட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலே ரெஸ்ட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு கிளாசிக்கில் வர டேங்க்கை நாங்கள் இதை செட் பண்ணியிருக்கோம். டூவல் சீட்ஸு, அலாய்வீல். ஸோ ஒவ்வொரு வண்டி அலாய்வீலும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அலாய்வீலை நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்போக்ஸ் அலாய்வீல் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். அது போக இந்த பெயிண்டிங் கூட நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வண்டிக்கும் இதில் வந்துட்டு பர்பிள் வித் ஸ்கின் டோன் கே கஸ்டமர் வந்துட்டு சிங்கப்பூரில் இருந்தே நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, கமலதீன். ஸோ கே அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நம்மளுக்கு TN51 திருவாரூர்லேருந்து வந்தது. அடுத்து கஸ்டமர் வந்துட்டு கிறிஸ்டியன் தீமில் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பாருங்களேன், ஜீசஸ் கிராஸ், ஐ ரைட் வித் ஜீசஸ், இதெல்லாம் பெயிண்டிங்லேயே டூயல் டோன், நல்லா ஹெவி டியூட்டி பம்பர், dual seats and the God will go over before the அவங்க கொடுத்த இந்த வசனம் எல்லாமே அழகாக பெயிண்டிங்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். டூயல் டோன் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலேயான வண்டி. இது வந்துட்டு விண்டேஜ் வண்டி தான்.
ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இந்த மட்கார்ட்ஸ் எல்லாம் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம். டயர்ஸாக இருக்கட்டும், இந்த நம்பர் பிளேட் எவ்வளோ ஒரு கிளாஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு செக்ஸியாக அந்த விண்டேஜ் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஒரிஜினாலிட்டி ஹெட்லைட்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு எல்இடிலாம் கொடுக்கல. ஒரிஜினல் ஹெட்லைட்ஸ், பம்பர், பிளேட்டிங் அண்ட் இந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த விண்டேஜ் ஸ்டைல் பெயிண்டிங், டூயல் சீட்ஸு, சைலன்சர். ஸோ இதெல்லாம் நம்ம அலாவில் கொடுக்கல. ஏன்னா விண்டேஜில் வந்து ஸ்போக்ஸ் கொடுத்தா தான் அழகுன்னு போது ஸோ அதை விண்டேஜ் ஸ்டைலாகவே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு வண்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பெங்களூர் கிட்டேருந்து வந்தது. சிவன் தீமில் ஃபுல்லாகவே பெயிண்டிங்க. ஸோ இது எல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட். இந்த கலருமே கஸ்டமர் சாய்ஸ் பண்ணது. ஒவ்வொரு வண்டியோட பெயிண்டிங், ஒவ்வொரு வண்டியோட டிசைன் எல்லாம் அவங்கவுங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கலர் சாய்ஸ் பண்ணுறது. இந்த வண்டி நம்மக்கிட்ட சேலம்லேருந்து வந்தது. ஸோ ஹார்லி டேவிட்சன் ஸ்டைலில் ஃபுல்லாக கோஸ்ட் ரைடர் ஸ்டைலில் பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சீட்ஸ் பாருங்கள், சைட்லையுமே லிமிட்டட் எடிஷன் அலைவில், யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். அண்ட் இந்த வண்டி நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து வந்திருந்தது. ஸோ விண்டேஜ் வண்டிங்க, ஃபுல்லாகவே கிளாசிக் செட்டப்பில் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது. அண்ட் எத்தனை லேயர் பெயிண்டிங். ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் பெயிண்டிங்காக இல்லை ஸ்டிக்கராக? சி கைஸ், 100% எல்லாமே பெயிண்டிங் மட்டும் தாங்க நாங்கள் பண்ணுறோம். அண்ட் இந்த அளவில் பாருங்கள் ஒரு யூனிக் ஸ்டைலாக இருக்கா இந்த பெயிண்டிங்ஸ். அண்ட் இந்த வண்டி இங்கே பாருங்கள், சைலன்சர்லேருந்து ஃபுல்லாகவே பிளேட்டிங் கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் இன்ஜின் பிளாக்ல கொடுத்துருக்கோம். கிளாசிக் ஏற்ற மாதிரி டூயல் சீட்ஸ், டேங்க் சின்ன டேங்க் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ப்ராடான டேங்க் அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஏ கிளாசிக் செட்டப்பில் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்லாம் நேச்சராகவே கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் கஸ்டமருக்கு இன்ஜின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். எல்லாருக்கும் தெரியும், சில்வர் இன்ஜின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பானது. இன்றைக்கி காலகட்டத்தில் டெய்லி துடைக்கிறாங்கன்னா எல்லாருமே கிடையாதுங்க. ஸோ வி ஹவ் கான் ஃபார் மேட் ஃபினிஷ் அண்ட் சைலன்சர் பெண்ட் பவுடர் கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் கஸ்டமர் ஆஷ் கலர் வித் ரெட் எடிஷனில் கேட்டிருந்தாங்க, TN48. ஸோ ஃபுல்லாகவே வண்டி மாடிஃபைடாக தயாராக இருக்குது. அடுத்து ஆல் டைம் ஃபேவரட் க்ரீன், மேஜிக் க்ரீன்னு சொல்லலாம். இதை ஏன் மேஜிக் க்ரீன் சொல்கிறாங்கன்னா, வெயிலில் நிற்கும் போது இந்த க்ரீன் ரொம்ப பிரகாசமாகவும், வெயில் இல்லாத நேரத்தில் ஒரு கூலாகவும் தெரியும். ஸோ இதில் அலைவில் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஹெட்லைட்டுமே பாருங்கள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஏற்ற ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், இது எல்லாமே ராயல் என்ஃபீல்ட் இல்லைங்க. என்கிட்ட வந்துட்டு சூப்பர் பைக் வச்சுருக்கேன், என்கிட்ட வந்துட்டு பர்சனலாக இந்த பைக்கை வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சி கைஸ், எக்ஸாம்பிள் இது என்னோடய வண்டி தான், நானே பெயிண்ட் பண்ணி பெனிலி டிஆர்கேக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வண்டி பர்சனலைஸை கஸ்டமைஸ் பண்ணி இப்போ என் பிராண்ட் கொடுத்துருக்கோம், மெட்ராஸ் பைக்கர், எனக்கு தேவையான இந்த அட்வென்ச்சர், பெனிலி, இதெல்லாம் எப்படி நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சூப்பர் பைக்குக்கு டெஃபினட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம். எஸ், இப்போது RX 100 பார்ப்போம். RX 100 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் RX 100 லவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் மேட் ஃபினிஷ்காக. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லவருக்காக பண்ணது. ஸோ எலிஃபென்ட் கிரே. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லவருக்காக டேங்க், ஸ்கூப், ரைட். ஸோ ஃப்ரண்ட் மட்கானுமே ரொம்ப அழகாக யமான்னு கொடுத்துருக்கோம், எல்இடி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டி ஒரு மேட் லவருக்காக தயாராகிருக்கு. அடுத்த வண்டி மதுரைக்கு போதுங்க. ஸோ ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ போட்டு தளபதினு கேட்டிருந்தாப்புல. ஸோ இந்த RX 100 அட்டகாசமாக தயாராகிருக்கு. அண்ட் இதில் வந்துட்டு மட்கார்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு செக் பண்ணி, குவாலிட்டி டீம் இருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் இதெல்லாமே. இது ஒரு RX 100 இன்ஜின் எல்லாம் எலிஃபென்ட் கிரேல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி இப்போது டெலிவரிக்கு தயாராக இருக்குங்க. அண்ட் ரொம்ப பேரோட ஆல் டைம் ஃபேவரட் பிளாக் செக்ஸினே சொல்லலாம். இந்த வண்டியில் ஸ்பெஷலாக கஸ்டமர் கேட்டது, எனக்கு டிஸ்க் சிஸ்டம் வேணும் அண்ட் பிளாக் ரொம்ப ஒரு சூப்பர் கிளாஸியாக இருக்கணும்னு. ஸோ டேங்க் 2 சைட்ஸில் அண்ட் இந்த மட்கார்ட்லாம் பாருங்கள், நான் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பிளேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கில் கலர் பாருங்கள். அண்ட் TCF ரொம்ப ஒரு ஓல்டு வண்டிங்க. இந்த RX 100 ஃபுல்லாக தயாராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டி நம்மக்கிட்ட கேரளாலேருந்து கஸ்டமர் ஓட்டிக்கிட்டே கொண்டு வந்தாங்க, வீரப்பன் கான்செப்டில். ஸோ எல்லோ இஸ் கலர். ஸோ தீஸ் ஆர் ஆல் பியூர்லி பெயிண்டிங். அண்ட் ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஒரே வண்டி ரொம்ப நாள் நிற்கிதான்னு. இல்லைங்க, ஒவ்வொரு வாட்டியும் கஸ்டமர் மாறுறாங்க, பட் பேட்டர்னோ டிசைனோ சேமாக இருக்கலாம். எப்படி ஒரே ஆளுக்கு டிஃப்ரெண்ட் டிஷர்ட்ஸ் பிடிக்குது, சேம் டிஷர்ட் பிடிக்குது, அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஸோ மட்கார்ட்ஸ் எல்லாம் பிளேட்டட். அண்ட் RX 135 ரொம்ப பேரோட மறுபடியும் ஒரு ஃபேவரட் சொல்லலாம். ஸோ வண்டி ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த RX 135, அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ஒரு வண்டியும் வந்துட்டு இதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பிளாக் RX 135. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் பைக்கரில் கஸ்டமரோட பழைய வண்டி கொண்டுட்டு வந்து புது வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே வந்து பாருங்களேன், பிளேட்டிங் ஐட்டம். ஸோ இன்ஜின் கேஸில் பிளாக் மட்டும் தான் பண்ணுவீங்களா, பிளேட்டிங் பண்ண மாட்டிங்களா? சிகஸ் பிளேட்டிங்கும் பண்ணி தருவோம், பஃபிங்கும் பண்ணி தருவோம். இது பஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பஃபிங் பண்ணும்போது அதோடைய லைஃப் டைம் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோன்னு.
கைஸ் இந்த மாதிரி உங்கள் ராயல் என்ஃபீல்டு இல்லை உங்கள் RX 100 கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்களை எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியலனா நோ வரிஸ் கைஸ். மெட்ராஸ் பைக்னு கூகுளில் போட்டாலே நம்மளோட என்டையர் டீட்டெயில்ஸ் வந்துடும். இல்லைனா நம்மளோட பேஜை வந்துட்டு கார்த்திக் ரவி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேஜில் போயிட்டு நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் மெசேஜ் பண்ணலாம். இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோலே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீம் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளோட கேரேஜை விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லைங்க நான் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவில் இருக்க இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா நோ நீட் டு வரி கைஸ். உங்கள் வண்டி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் போட்டு விடுங்க அண்ட் நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணி வண்டி ரெடி பண்ணி மறுபடியும் கொரியர் போடுறதா இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற வரைக்கும் நம்ம டீம் உங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க. கைஸ் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்னால தான் இவ்வளோ வண்டி ஒவ்வொரு மந்த்தும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்கள் நண்பர்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த வண்டி இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது. ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் ஸ்டே டியூன், கீப் ஃபாலோயிங் மெட்ராஸ் பைக்கர். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, யூடியூப் பேஜும் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோ. நம்மளோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் கார்த்திகா சைனிங் ஆஃப் கைஸ்.